வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நாகை மீனவன் குணசீலன் இப்போ தண்ணிலை விளக்கத்தை ஒன்று கொடுத்துருக்காரு. அவரோட யூடியூப் சேனல் இருக்குல்ல, அதிலே கொடுத்துருக்காரு. இதை பற்றி தான் முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நாகை மீனவன் இந்த யூடியூப் சேனலை பல பேரும் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 6,88,000 மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த ஒரு சேனலுக்கு மட்டுமே இருக்காங்க. அந்த சேனலை குணசீலன் அப்படின்ற ஒரு நபர் தான் நடத்திக்கிட்டு வராரு. இந்த இருக்காரு, இப்படி தாங்க அது. இவர் நாகை கீச்சாங்குப்பம் பகுதி இருக்குல்ல, அதை சேர்ந்தவர். சமீபத்தில் இவருக்கு சொந்தமான ஒரு படகுல இருந்து 10 மூட்டைகளில் 280 கிலோகிராம் அளவுக்கு கஞ்சா போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோதான், அந்த போட்டை சீஸ் பண்ணுறாங்க. அது கூடவே சேர்த்து 4 மோட்டார் பைக்கையும் சீஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு வண்டி குணசீலன் இருக்கார்ல, இவரோட வண்டி நம்ம சொல்ல போட்டுருக்கு. இதெல்லாம் சீஸ் பண்ண அந்த அதிகாரிகள், சுங்கத்துறை அதிகாரிகள், போலீஸ் மட்டும் கிடையாதுங்க, சுங்கத்துறை. ஏன்னா பெரிய விஷயம். இங்கேருந்து இலங்கைக்கு இவங்க படகுல போதைப் பொருள் கடத்த முயற்சி பண்ணியிருக்காங்களாம். நாடு விட்டு நாடு, எவ்வளோ விஷயம் தெரியுதா? ஸோ அதனால தான் சுங்கத்துறை அதிகாரிகளே இதில் டைரெக்டாக களமிறங்கியிருக்காங்க. இவங்க அதிரடி சோதனையில் ஈடுபட்ட வீடு பார்த்தீங்கன்னா குணசீலன் வீடு தான். ஏன்னா அவரோட போட்டில் இருந்து தான் அந்த போதைப் பொருள் பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கு. இவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு சோதனை பண்ணுறாங்க. எந்த ஒரு சின்ன பொருளை கூட விட்டு வைக்கலைங்க, எல்லாத்துலேயும் தோண்டி தொலைவனாங்க. குணசீலன் வீடு மட்டும் கிடையாது, அதுவும் அந்த யூடியூப் சேனலில் அடிக்கடி முகம் காமிச்சிருப்பாங்களா இவங்க, பின்னாடி ஒர்க் பண்ணவங்க, இவரோட ஃப்ரெண்ட்ஸுன்னு பல பேர் வீட்லேயும் சோதனை நடந்துச்சு. நான் சொல்கிறது முதல் நாள் மட்டுமே இவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு. இதுக்கு அடுத்த நாளும் 2வது முறையாக அதே பகுதிகளில் சோதனை மேற்கொள்ளப்பட்டுச்சுங்க. எந்த அளவு சுங்கத்துறை அதிகாரிகளும் உள்ளூரில் இருக்க போலீஸும் தீவிரமாக இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த விஷயம் இவ்வளோ பெருசாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் குணசீலன் தலைமறைவு. அவர் எங்கே இருக்காருன்ற விஷயம் இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஆனால் சுங்கத்துறை அதிகாரிகள் அவரை விட்டுறதா இல்லை. அவர்கிட்ட இருந்து வாக்குமூலம் வாங்கினா மட்டும்தான் இந்த கேஸோட அடுத்த கட்ட நகர்வு என்னன்றதே தெரியும். ஸோ இதனாலேயே அவரை இப்போ வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்காங்க. சர்வதேச போதைப் பொருள் கும்பலோடு குணசீலனுக்கும் அவரோட நண்பர்களுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? இந்த ஒரு கோணத்தில் தான் சுங்கத்துறை அதிகாரிகள் இப்போ விசாரணையை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கே ஆரம்பித்து கேஸ் எவ்வளோ பூதாகரமாக மாறி இருக்கு பார்த்தீங்களா? ஒரு யூடியூபர்னு சொல்லப்பட்டவருக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்கலாமா? அதுதான் இப்போ அவங்க சந்தேகமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் குணசீலன் வீட்டில் ரைடு போச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா? அந்த டைமில் லேப்டாப்ஸை உள்ளேருந்து எடுத்திருக்காங்க. 2 லேப்டாப், பென்ட்ரைவ், மெமரி கார்டு, கேமரா அண்ட் இது கூடவே பேங்க் பாஸ்புக் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி போதைப் பொருள் கடத்தல் சம்மந்தமாக ஏதாவது ஒரு தகவல் உள்ளே சிக்கி இருக்கா இல்லையா, இதை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறாங்க. இதில் ஏதாவது ஆதாரம் கிடச்சிடுச்சு அப்படின்னா இந்த யூடியூபர்ஸ் கேங் இருக்குல்ல, இந்த நாகை மீனவன், இந்த கேங்குக்கு மிகப்பெரிய தலைவலி காத்துட்ருக்குன்னு தான் அர்த்தம். ஆனால் இப்போ வரைக்கும் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கவங்க சொல்கிற விஷயம் எங்களுக்கும் இதுக்கும் தொடர்பில்லை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு கட்டம் மேலே போயிருக்காரு குணசீலன். எத்தனை நாட்களுக்கு குணசீலன் தலைமறைவாக இருக்காரோ அத்தனை நாட்களுக்கு பிரச்சனை அவருக்கு தான். இது அவருக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. கல்லார் பகுதி இருக்குல்லங்க, அங்கே இன்னொரு படகு பறிமுதல் செய்யப்படுது. எதுக்கு நினைக்கிறீங்க? முதல்ல இருந்த மாதிரியே தான் அந்த படகுலையும் கஞ்சா போதைப் பொருள் கடத்தல் நடந்திருக்கான். இந்த படகோட உரிமையாளர் யாருன்னு விசாரிச்சிருக்காங்க. கடைசியில் பேர் வெளியே வந்தது பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் அப்படின்ற நபரோட பேர் வந்திருக்கு. அவரை கைது பண்ணி அவர்கிட்ட விசாரணை இப்போ மேற்கொண்டுக்கிட்டு இருக்காங்க. யாரை பற்றி நினைக்கிறீங்க? இந்த தலைமுறை வானாங்க சொன்ன பார்த்தீங்களா, முதல்ல ஒரு படகை சீஸ் பண்ணப்பட்டு இந்த குணசீலன் கேங்கு, இவங்களை பற்றி இந்த பாக்யராஜ் கிட்ட விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இருக்கான். எந்த அளவு முக்கியமான ஒரு விவகாரமாக இது இருந்துச்சுன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவங்கள பற்றி விசாரணை பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்க. ஒரு குற்றச்சாட்டுக்கு எந்த அளவு நாம முக்கியத்துவம் கொடுப்போமோ அதே அளவுக்கு குற்றம் சாட்டப்பட்டவரோட தரப்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். இதுதான் ஊடக தர்மம். அந்த ஒரு பெர்செப்ஷனில் இவரோட ஸ்டேட்மெண்ட் ஒன்று இப்போ வெளியாகிருக்குங்க. யார் சம்மந்தப்பட்ட குணசீலன் சொல்லப்பட்டு இருக்குல்ல, அந்த குணசீலனோட ஸ்டேட்மெண்ட் ஒன்று வெளியாகிருக்கு. அவரோட நாகை மீனவன் சேனல்லையே இவரோட குரலை இயந்திர மாதிரி ஒரு வீடியோவை இவங்க பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க. அதில் குணசீலன் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு தெரியுமா? அதுவும் தழுதழு குரலில், அழுதபடியே பேசினா எப்படி இருக்கும் அந்த தழுதழு குரலில் அவர் பதிவு பண்ணியிருக்கார் ஆடியோவை. அதில் என்னென்ன சொல்கிறாப்புலன்னா, அது என்னோட போட்டு தான், அந்த போதைப் பொருள் கடத்தினதாக சொல்லப்பட்டு சீஸ் பண்ணப்பட்டுச்சுல, அது என்னோட போட்டு தான், நாங்கள் எங்கள் குடும்பம் கஷ்டப்பட்டு வாங்கின போட்டு தான் அது. நான் யூடியூப்பில் வீடியோ போடுறது பலருக்கு பிடிக்கலை. ஸோ இதையெல்லாம் காரணம் காட்டி தான் என் படகுல போதைப் பொருளை வச்சு என்னை மாட்டி விட ட்ரை பண்ணுறாங்க, அது இதுன்னு அவர் தெரிவிச்சிருந்தார். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாகை மீனவன் பேசுகிறேன். இது எனக்கு நடக்கிற விஷயம் என்ன யார்கிட்ட சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இது என் போட்டு தான், எங்கள் அப்பாவும் நானும் உழைச்சி கட்டின போட்டு, சொந்தமாக உழைச்சி கட்டின போட்டு. இது மாதிரி நான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க லெட்ரு நான் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில், டவுன் ஸ்டேஷனில் இதை மாதிரி நான் 9ஆம் மாதம் 5ஆம் தேதியே இந்த கம்ப்ளைண்ட் நான் கொடுக்குறேன்.
கொடுக்கும்போது அவங்க சொல்கிறாங்க இதை மாதிரி கம்ப்ளைண்ட்டாக கொடுக்க வேணாம், நாங்கள் வந்து இதை நோட் பண்ணி வச்சுக்கிறோம். ஆனால் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இதை மாதிரி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன், இது மாதிரி எனக்கு இது மாதிரி நிறைய மிரட்டல் கொடுக்குறாங்க, நான் இப்போ யூடியூப் சேனலில் வீடியோ போடுறது நிறைய பேருக்கு பிடிக்காம நிறைய பேர் பண்ணுறாங்க போகிறாங்கன்னு எல்லாத்தையுமே சொல்லி தெளிவாக சொல்லி நான் பண்ணினேன். அப்போவே எனக்கு ஒன்றுமே நீங்கள் கொடுக்க வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம் போய்க்கிறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. கஞ்சாவை பற்றி எனக்கு சுத்தமாக எதுவுமே தெரியாது, ஆனால் என்னை சிக்க வைக்கிறதுக்கும் பழி வாங்குறதுக்கும் ஏன் தான் இது போல பண்ணுறாங்க தெரில, அது இதுன்னு அவர் புலம்பி தீர்த்து இருந்தாருங்க. ஆனால் ஒரு விஷயம் கவனிச்சு பார்த்தீங்களா, ஒருத்தரை பழி வாங்குறதுக்காக அவரோட போட்டில் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாயில இருந்து 2 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை வைக்க மாட்டாங்க. இது நம்மளுக்கே தெரியுது. அப்படி இருக்கும்போது இது பழிவாங்கல் நடவடிக்கை இருந்திருக்குமா என்ன? சரி, எதுவோங்க, அது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு, அது முடிவில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இந்த குணசீலன் இந்த விஷயம்லாம் அதில் சொல்லியிருக்காரு. ஆனால் குணசீலன் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன பழி வாங்க இது போல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ பற்றி நீங்களே கேட்டுவாங்க. இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய விஷயம், இவ்வளோ பெரிய கஞ்சா கடத்தலை, கஞ்சானுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கும் தெரியவே தெரியாது. என்னோட பேர்லேயோ இல்லை என்னோடய குடும்பத்து பேர்லேயோ நீங்கள் வந்து ஏதோ ஸ்டேஷனில் ஏதாவது ஒரு ரெக்கார்ட் இருக்குது, நீ இந்த தப்பு பண்ணியிருக்க அந்த தப்பு பண்ணியிருக்க, அதை மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக என் மேலே ஆக்ஷன் எடுங்க. இல்லை என்னை பற்றி நீங்கள் பக்கத்தில் விசாரித்தாலும் சரி, எங்கே விசாரித்தாலும் சரி, எங்கே வேணால் என்ன வேணால் விசாரிங்க. இதை மாதிரி எனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, இதை மாதிரி பெரிய தப்பு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னுங்கிறத கூட நான் வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லாத்துட்டையுமே நான் சொல்லியிருக்கேன். எனக்கு எவ்வளோ பேர் நெருக்கமாக இருப்பாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் எனக்கு வந்து என்னை பழிவாங்க இவ்வளோ பேர் பண்ணுறாங்க இதெல்லாம். ஆனால் நான் வந்து இவ்வளோ இவ்வளோ பெரிய கோடி கணக்கில் உள்ள இதை வந்து என் போட்டில் வச்சு என்னை மாட்ட விட்டு இதை மாதிரி பண்ணுற அளவுக்கு நான் எதுக்காக, எந்த அளவுக்கு நான் எதில் நான் இப்படி ஆனேன் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இன்னொரு முக்கியமான கிளாரிஃபிகேஷனையும் குணசீலன் அந்த வீடியோவில் கொடுத்துருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, அந்த சீஸ் பண்ணப்பட்ட வண்டிகளில் என் வண்டி இருந்திருக்கு, ஆக்சுவலாக என்னோடய வண்டியை பெரும்பாலும் நான் அங்கே தான் நிறுத்தி வைப்பாங்க, அதே மாதிரி தான் அன்றைக்கி அந்த வண்டியை நிறுத்தி வச்சுருந்தேன், இதை காரணமாக வச்சு பல பேரை என் பேரை உள்ளே இழுத்து விடுறாங்க, அந்த வண்டி எப்போ அங்கே தான் நிற்கும், அன்றைக்கி அப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு எப்படி தான் இது நடந்துச்சு போணுச்சு எதுவுமே தெரியல. வண்டி அந்த இடத்துல கிடக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என் வண்டி எப்போதுமே அங்கே தான் கிடக்கும், அதை நாங்கள் எப்போதுமே உட்காந்துருக்கிற இடம். என் வீடு அங்கேருந்து 50 மீட்டர் கூட இருக்காது வண்டி கிடந்த இடத்துக்கும். எங்கள் அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு எங்கள் அம்மாவும் தங்கச்சியும் நாளே அங்கே போயிட்டாங்க, ஊருக்கு, கடலூருக்கு போயிட்டாங்க. அந்த கடலூருக்கு போனதுக்கு பிறகு நான் வந்து வண்டியை வீட்டில் போடுறது சேஃப் இல்லை அப்படின்னு அங்கே போட்டுட்டு நானுமே அங்கே, நீங்கள் வேணால் இது நான் உண்மை இல்லை அப்படின்னா நீங்கள் வேணால் டவுன் ஸ்டேஷன்லேயே கூட விசாரிச்சுக்கோங்க. எனக்கு என்ன பண்ணுறது, இவ்வளோ பெரிய விஷயம் நம்ம பேரில் வந்ததுக்கு பிறகு எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல. நான் எங்கே இருக்கணும் எங்கே இருக்கக்கூடாது எனக்கு ஒன்றுமே புரியல. நான் ஒரு நாளைக்கும் ஒரு இடத்துல பயந்து மறைஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். தப்பே பண்ணாமல் நான் எதுக்கு மறைஞ்சு வாழணும் அப்படின்னுங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த விஷயத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு கொடுமையை கவனிச்சிங்களா, சமீபத்தில் தான் குணசீலன் புதுசாக மீன் கடலை ஓப்பன் பண்ணியிருந்தாருங்க. நல்லா ஏர்ன் பண்ணி அது மூலமாக அந்த காசை வச்சு மீன் கடையில் ஓப்பன் பண்ணியிருந்தாரு. நல்லா வியாபாரமாக போகிறதா பேச்சு இருந்துச்சு. அந்த கடை திறப்பை பற்றிலாம் வீடியோலாம் எடுத்து போட்டிருந்தாரு. அந்தளவுக்கு கொஞ்சம் பெருசாக மேலே வந்துட்டு இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு இது போல ஒரு விஷயம் அவரோட வாழ்க்கையில் இடியாக இறங்கியிருக்கு. குணசீலன் கிட்ட சேர்ந்த பணம் அப்படின்றது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உழைச்சதா இல்லைனா போதைப்பொருள் மூலமாக உள்ளே வந்ததா? இந்த 2 கேள்விகளுக்கான பதிலை தேடி தான் இப்போ ஒட்டு மொத்தமாக அதிகாரிகளை ஓடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் குணசீலனும் தண்ணீரை விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இது 2த்துல எது உண்மை அப்படின்றது விசாரணை முடிவில் தெரியதான் போது. அது வரைக்கும் மக்கள் காத்துருங்க. உங்களுக்கு ஒரு டவுட் இப்போ வரலாம், என்னப்பா இதுக்கு முன்னாடி இந்த அளவு போதைப் பொருள்லாம் பெருசாக கண்டுபிடிக்கப்பட்டது இல்லையே, ஆனால் இப்போ அதிகப்படியாக கண்டுபிடிக்கப்படுது. இந்தியாவோட பல மூலைகளில் இது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. என்னதான் நடக்குது நம்ம நாட்டில் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பிரதானமான இன்சிடென்ட் ஒன்று இருக்குது. நான் அதை சொல்கிறேன். அப்போதான் உங்களுக்கு குணசீலனோட வழக்கு எதுக்காக இவ்வளோ பெருசாக பார்க்க போயிட்டு இருக்கு அப்படின்ற தெளிவு பிறக்கும். சமீபத்தில் நம்ம குஜராத் பகுதியில் முண்ட்ரா அப்படின்ற துறைமுகத்தில் இருந்து 2 கண்டெய்னர்ஸில் 3000 கிலோ அளவுக்கு கஞ்சா போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்படுச்சு. இந்த செய்தியை கேட்டிருப்பீங்க. இதோட ஒட்டுமொத்த மதிப்பு எவ்வளோ தெரியுமா? 21,000 கோடி ரூபாய். இந்திய வரலாற்றிலேயே இவ்வளோ அதிகப்படியான மதிப்புள்ள ஒரு போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதே கிடையாது. 3000 கிலோ அளவுக்கு. அந்த போர்ட்டு பார்த்தீங்கன்னா அதானி இருக்கார்லாங்க, அவரோட கட்டுப்பாடு கீழே வர ஒரு போர்ட்டு. ஏன்னா மத்திய அரசர் கொள்கை முடிவு எடுத்துருந்தாங்க பாருங்க, இந்த விமான நிலையங்கள் இதுக்கப்புறம் துறைமுகம் இது போல விஷயங்களை கூட தனியார் முதலீடு இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் அடிப்படையாக வச்சு தான் அந்த போர்ட்டும் அதானி போட்டிருக்காங்கள அவங்களோட வசம் போயிருந்துச்சு. ஸோ இவ்வளோ பெரிய பெரும்புள்ளி இந்தியாவில் அதானி, அவரோட பேரே இந்த ஒரு கேஸில் அடிபட்டதுனால
அவங்களே அந்த அதானி குழுமமே தண்ணிலே விளக்கம் கொடுக்குற அளவுக்கு இந்த விஷயம் பெருசாக மாறுச்சு. அது மட்டும் கிடையாதுங்க, ஆப்கானில் இருந்து ஈரான் வழியாக இந்த போதைப் பொருள் வந்திருக்கு. டால்கம் பவுடர் இருக்குல்ல, அந்த ஷேப்பில் வந்திருக்கு. ஈரானில் இருந்து அப்படியே குஜராத்துக்கு வந்திருக்கு. குஜராத்துக்கு வந்து அந்த 2 கண்டெய்னர்ஸை இறக்கி பார்த்தா அந்த கண்டெய்னர் மேலே இருந்த லேபிள்ஸில் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தோட பேர் போட்டுருந்துச்சு. யாரோட நிறுவனப்பா இது அப்படின்னு தேடி போனால் விஜயவாடாவை சேர்ந்த ஒரு தம்பதிக்கு சொந்தமான நிறுவனம் இதுன்னு தெரியுதுங்க. அதாவது அந்த கண்டெய்னர் யார் பேரில் புக் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட விஜயவாடா தம்பதியோட நிறுவன பேரில் தான். சரிப்பா, அந்த தம்பதி எங்கே இருக்காங்க அப்படின்னு நூல் பிடிச்சி போனால் அவங்க சென்னையில் இருக்காங்க. எங்கெங்கே சுற்றி எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ நம்ம இந்தியாவில் ஒரு மூலையில் எங்கேயோ ஆரம்பித்து அதோட கனெக்ட் எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்கு. இதனால தான் போதைப்பொருள் தடுப்பு சார்ந்து சமீப காலமாக அதிகாரிகள் கடுமையான போக்கை கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அதுதான் தேவை. இந்தியாவில் ஒரு பொட்டு போதைப் பொருள் கூட இருக்கக்கூடாது அப்படின்றது தான் ஒரு நல்ல குடிமகனோட மிகச்சிறந்த எண்ணமாக இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா பேரலாக இன்னொரு உலக அரசியல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆப்கானில் தாலிபான் ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் குஜராத் போர்ட்டுக்கு இந்த போதைப் பொருள் வந்து இறங்கியிருக்கு. ஸோ இதனாலே பல பேர் கனெக்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தாலிபன்ஸ் அவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு, இந்தியாவை சீர்குலைக்கிறதா அவங்களோட திட்டம் போல இருக்கு, அதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்கும், அதில் பல பேருக்கு முரணாக இருக்கும், அதுக்குள்ளே போக வேணாம் விடுங்க. ஆனால் இந்த மேசிவான போதைப் பொருள் பறிமுதல் இங்கே செய்யப்பட்டுச்சுல, இதுக்கு பிறகு தாங்க இந்தியாவில் ஒட்டுமொத்த அதிகாரிகளும் போதைப் பொருள் தடுப்பு சார்ந்து திருப்பி விடப்பட்டிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது ஒரு படகுல இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்துறாங்க நாகையிலிருந்து அப்படின்னு ஒரு செய்தி வெளியே வருது. அதுவும் அந்த படகுலேருந்து போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்படுது. அந்த படகுக்கு சொந்தமானவர் குணசீலன் அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா மாறும். இதை பேஸாக வச்சுதாங்க இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. உண்மை நெடு நாட்களுக்கு உறங்க முடியாது இல்லையா? பொறுத்து வந்து பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்த ஷோல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, நாம புதுசாக மாயம் மிஸ்ட்ரி அப்படின்ற சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு அதை பின் பண்ணி வச்சிருக்க. மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.